பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 16 அதிகாரம் 19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனம் யாருக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா பேதுருவை பார்த்து இதை சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுக்கு முந்தின வசனங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து கேட்டபோது அப்போ சீசர்களை பார்த்து கேட்குறாரு. அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, சில பேர் உங்களை எலியான்னு சொல்கிறாங்க, சில பேர் யோவான் ஸ்நானன் சொல்கிறாங்க, சில பேர் நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்குறாரு. சீசர்கள் பார்த்து தான் கேட்குறாரு. அப்போ தான் உடனே பேதுரு அதுக்கு மறுமொழியாக அவன் டக்குன்னு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் சொல்கிறார். அதை சொல்லும்போது உடனே இயேசு கிறிஸ்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இது மாம்சம் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருகிட்ட சொல்றார். அதோட மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். என்னன்னா அந்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டின் மேல சபையை கட்டுவாராம். அப்ப நம்ம இப்ப ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற நம்ம, நீர் ஜீவன்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று யார் யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேலே சபையை கட்டுகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நம்மளை கற்கள், ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட கற்களாக நாம் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கற்கள். அதாவது ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ புகழ்ந்து அவர் எருசலேமில் வரும்போது புகழ்ந்து பாடிட்டு வரும்போது அந்த பரிசேயருங்களாம் அதட்டும் போது நீங்கள் இது பண்ணாதீங்க, சவுண்டு போடாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொன்ன, நீங்கள் சொல்லலைன்னா இந்த கற்கள் எனக்காக பேசுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கற்கள் வேற யாரும் இல்லை, யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் முதல்ல வர்றாரு. யூத ஜனங்க இது பண்ணா புறஜாதி மக்களை எழுப்புவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கற்களாக ஆண்டவர் முன் குறிச்சிருக்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த வெளிப்பாடு யார் யார் இருக்கோ பாருங்க. அதை தொடர்ந்து தான் இந்த வசனம் இன்னை நாளை தியானிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாருங்க, இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப நிதானமாக கவனமாக நாம் கையாளுவது மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்னா நம்ம வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்திருக்காரு. நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசித்த பிள்ளைகள், தேவனை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிற பிள்ளைகள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள் நம்ம கையில இருக்கிறது. பூலோகத்திலே நம்ம கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்ப பிசாசின் கிரியைகளை நாம் கட்டணும். பிசாசின் கிரியைகளை நாம் கட்டுகிற அதிகாரம் நாம் இங்கே கட்டும்போது பரலோக ராஜ்யத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி தேவதூதர்கள், நமக்கென்று சேவை செய்கிற தேவதூதர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப தேவதூதர்களுடைய அந்த செயல்பாடுகளை கட்ட அவிழ்க்க வேண்டும். அப்ப இங்க கட்டவிழ்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப தேவதூதர்கள் நமக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி செய்யறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த அதிகாரம் நம்ம வாயிலே
ஆண்டவர் நம்ம அதை பயன்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு விசேஷத்த பாத்திரமாக ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார், வேறுபடுத்திருக்கிறார். நம்ம சட்டப்படி அந்த வசனத்தை சொல்லி அதை மேற்கோள் காமித்து நாம் கட்டுகிறதோ கட்டவிழ்க்கிறதோ அந்த சட்டத்தின்படி, இந்த வசனத்துமாகிய சட்டத்தின்படி நாம் பயன்படுத்த வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தின்படி நாம் அதை விடுதலை பண்ணுகிற வசனங்களை விடுதலை செய்கிறாராக, கட்டுகிற வசனங்களை பயன்படுத்தி கட்டும்படியாக பிசாசின் கிரியைகளை, பிசாசை கட்ட முடியாது, பிசாசின் கிரியைகளை கட்ட முடியும். பிசாசை கட்டுவது நம்மளால் இப்ப முடியாது. ஆண்டவர் பகிங்கரமான வருகை வரும்போது அவங்க பிசாசோட யுத்தம் செய்து 1000 வருடம் கட்டி வைப்பார். அப்பதான் பிசாசை கட்ட முடியும். ஆனா பிசாசின் கிரியைகளை கட்டலாம், பிசாசின் கிரியைகள், அதன் செயல்பாடுகளை கட்டலாம், பிசாசை கட்ட முடியாது. ஆண்டவர் அந்த பவர் இப்ப நமக்கு கொடுக்கப்படவில்லை. அது இன்னும் உலகத்தில் ஆண்டவர் விட்டுருக்கார். இன்னும் அதோடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா பிசாசின் கிரியைகள், அதனுடைய வேலைகள், செயல்பாடுகளை நாம் கட்ட முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இந்த வசனத்தின் மேற்கோள் காமித்து நாம் கட்ட முடியும். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்ம இந்த அத்தாரிட்டியை பயன்படுத்தும் போது நம்ம சாதிக்க முடியும், நம்ம செயல்படுத்த முடியும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும்போது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லிட்டாங்க. இந்த வசனத்தின்படி இவங்களை தாழ்ச்சி அடைய விடக்கூடாது, இவங்களை உயர்த்தணும்னு சொல்லி நம்ம கூடவே இருக்கிற ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள் ஆண்டவர் இருக்காங்க. நமக்குன்னே எல்லாருக்கும், ஈச்சன் ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் இருக்காங்க. அவங்க ஏதாவது நம்ம வாயிலிருந்து வசனம் புறப்பட்டால் அந்த வசனத்தைப்படி கிரியை அதைப்படி செயல்படுத்த, அவங்க அந்த உத்தரவு பெற்றுக்கொண்டு செயல்படுத்த அவர்கள் ரெடியா இருக்காங்க. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப தேவதூதர்கள் நம்ம கட்ட அவிழ்க்கும் போது தேவதூதர்கள் அந்த வேலைகள் செய்வதற்கு உத்வேகமாக, அந்த வசனத்தின்படி அவங்க செய்வதற்கு அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நாம் இந்த வசனத்தை பயன்படுத்தி, இது முக்கியமானது, நம்ம ஒவ்வொருவரும் இதை பயன்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். திறவுகோள் நம்மகிட்ட இருக்கு, அதை பயன்படுத்த வேண்டும். இப்போ நம்மகிட்ட ரூம் கீ நம்மகிட்ட இருக்கு. அந்த கீயை சும்மா கையில் வச்சிருந்தா ஒன்றுமே இல்லை. அதை டோரில் வச்சு திறந்தாதான் திறக்கும், லாக் பண்ணாதான் லாக் ஆகும். அதை செயல்படுத்துவது நம்ம வாயில ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டுட்ட ஜெபிக்கிற முறைமைகள் இருக்கு. நாம் ஆண்டுட்ட இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பூலோகத்தில் நான் கட்டுகிறேன். பிசாசின் கிரியைகளை, பிசாசின் அந்தகார கிரியைகள், அந்த செயல்பாடுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். பூமியில எதை கட்டுப்படுமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் சொல்லுகிற வசனத்தின்படியாக நான் கட்டுகிறேன் ஆண்டவரின்னு சொல்லும்போது அது கட்டப்படும். அதே போல தேவ தூதர்களை ஆண்டவரே அப்பா, தேவதூர்களை அனுப்பி ஆண்டவரே எனக்கு இது உதவி செய்யும்படியாக நான் இந்த வசனத்தின்படி நான் இந்த பூலோகத்திலே கட்டவிழ்க்கிறேன், தேவதூதர்களை கட்டவிழ்க்கிறேன். பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படி ஆகட்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது அதன்படியே ஆண்டவர் நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள பரிசுத்தாவினர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் வேளையில் இந்த சிந்தனையோட ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை கூட ஆண்டவரே அப்பா, அந்த வசனத்தின் ஆழத்தை தியானிக்க ஆண்டவரே பரிசுத்தாவியனரே எங்களுக்கு உதவி செய்தீர். ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் வல்லமையாக இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரமாய் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர், வேர்பிரித்து எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று யாரெல்லாம் வாயில அறிக்கையிடுகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேல உம்முடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே பரலோகத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு தந்திருக்கிறேன். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாக்குத்தத்த வாசனமா எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பூலகத்தில் எதை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பூலகத்தில் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்க வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எங்களுக்கு
கொடுத்த அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். அதன்படி நாங்கள் செயல்படுத்த, அனுதினமும் செயல்படுத்த ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அதன்படி சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய பிரசனத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உடைய வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக வாழ ஆண்டவரே எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் சமாதான தேவன் சமாதானமாக எங்களை வழிநடத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.